நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். ரொம்ப எமோஷனலா இருந்தது. என்ன அப்படின்னா, நம்ம இன்னைக்கு இங்கே இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோட்டோ தான் இங்கே இருக்கும். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோட்டோ கூட இருக்காது. நம்ம வாழ்ந்த இடம், நம்ம நடந்த ரோடு, நம்ம வேலை பார்த்த ஆஃபீஸு, நம்மளோட இருந்த உறவுகள் எல்லாமே இல்லாமல் போயிடுவாங்க. ஸோ இது என்ன சொல்ல வருது? இதை எமோஷனலாக பேசி என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ நம்மளுடைய ஒரு போர்ஷன் அப்படிங்கிறது டிசைட் பண்ண ஒரு டிஃபைன்டு லைஃப் தான். நீ வந்த இந்த வாழ்க்கையை வாழ்ந்த நீ போயிடுவ. இதற்கு தாண்டி எதுவுமே நீங்கள் செஞ்சிடவே முடியாது இல்லையா? அப்போ இந்த பிட்வீன் வந்ததுக்கும் போனதுக்கும் நடுவில் வாழ போகிறத பற்றியே தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்க பெரிய சண்டைகளே. ஸோ நம்ம நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் கேட்குறோம். நான் இப்படி இருக்கணும், நீ அப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் சக்ஸஸ், அப்படி இருந்தால் ஃபெயிலியர், ஈகோவாக இருக்கக்கூடாது, அன்பை கொடுங்கள், அதை கொடுங்கள், இதை கொடுங்கள், இதே வாங்குங்கள், அதே வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்? எனக்கு புரியவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ வாழ்கிறோம், இறக்குறோம் இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தரும் அந்தந்த கேரக்டரை தான் வராங்க, அந்த கேரக்டரை வாழ்ந்துட்டு போகிறாங்க. அவனுக்கு எமோஷனாக இருந்துட்டு போகிறான், ஈகோயிஸ்டாக இருந்துட்டு போகிறான், பொறாமை பிடித்தவனாக இருந்துட்டு போகிறான், லவ் கொடுக்குறவனாக இருக்கட்டும், லவ் கொடுக்காதவனாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இங்கே ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒவ்வொரு உயிருமே விதியின்படி அமைக்கப்பட்டு விதியின்படி வாழ்து. ஏன் விதின்னு சொல்கிறோம் அப்படின்னா, வேறு வார்த்தை இல்லை. நமக்கு எப்பயுமே ஒரு டிஃபைன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம். இப்போ இறப்புன்னு டிஃபைன் பண்ண முடியுது. ஆனால் அது நடுவில் வாழ்க்கையை நீங்கள் டிஃபைனே பண்ண முடியாது. ஏன் ஒருத்தர் நல்லா பிறக்கிறான், ஒருத்தர் நல்லா பிறக்க மாட்டேங்கிறான், ஒருத்தருக்கு பிறவியே இல்லாமல் போகுது, ஒருத்தன் வாழும்போது நல்லா படிக்கிறான், நல்லா படிக்காமல் போகிறான், நல்லா வேலை பார்க்குறான், நல்லா வேலையெல்லாம் போகிறான், நல்லா சம்பாதிக்காமல் போயிடுறான். ஸோ இப்போ இது யார் கையில் இருக்குது? இதை டிஃபைன் பண்ண முடியுமா? ஒரு இந்தியாவில் எடுத்துக்கங்க, தமிழ்நாட்டில் எடுத்துங்க, ஒரு 7-8 கோடி பேரை நீங்கள் டிஃபைன் பண்ணிட முடியுதா? முடியலை. அப்போ அதற்கு ஒரு உருவம் கொடுக்க முடியாத ஒரு பேர் வைக்கிறோம், அதான் விதி. ஸோ விதி வழி தான் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யாரையுமே நம்ம நீ இப்படி இரு, இப்படி செய்யாத அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஆனால் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய உண்மை. அப்போ அந்த ஹாப்பியாக இருக்கிறதுக்கான சில டெஃபினேஷன், சில வரைமுறைகள் இருக்குது. அந்த டிசிப்ளினாகவும் அந்த ஃப்ரெண்ட்ஸோட வாழ்கிறது தான் ஹாப்பியஸ்ட் வாழ்க்கை. அதை தாண்டி அவன் கேரக்டர் எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அவன் என்ன செஞ்சாங்க அதுக்கான பலன் அவன் அது அனுபவிக்க போகிறான். ஒரு குறுகிய காலத்தில் அது மாறப்போகுது. கரெக்டாக? அப்போ ஒரு என்டையர் ஜேர்னியில் பிறப்பு இறப்புக்கு நடுவில் வாழ்கிற அந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய தடைகள் இருக்க தான் செய்யுது, மிகப்பெரிய சந்தோஷங்களுக்கு தான் செய்யுது. அல்டிமேட்டாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, யாரையும் இங்கே யாரும் திருத்தவும் முடியாது, யாரும் இங்கே யாரையும் திருந்த போகிறதும் கிடையாது. அதனால் உன் வாழ்க்கையை நீ வாழு, இன்னொருத்தருக்கு தொந்தரவு இல்லாமல் வாழணும். அது மட்டும்தான் எனக்கு இங்கே தெரிஞ்ச மிகப்பெரிய ஒரு மந்திரமாக இருந்தது. ஸோ அதை தான் நான் திரும்ப சொல்கிறேன். நம்ம யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் வாழ்ந்துடும், யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, யாருக்கும் பாரம் வந்துடக்கூடாது. இது மட்டும்தான். இதை செஞ்சுட்டாலே நீங்கள் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் பண்ணாரு. தேங்க்யூ.